வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற மெடிசின் ரொசா கோல்டு 20 கேப்சூல். இந்த மாத்திரையில் என்ன இருக்கு, எப்படி வேலை செய்யுது, பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, எப்படி எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கேப்சூலில் 3 முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ரொசுவாஸ்டாட்டின் 20 mg, ஆஸ்பிரின் 75 mg, குளோபிடோகிரால் 75 mg. இந்த 3 மெடிசின்ஸும் சேர்ந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் மற்றும் பிளட் கிளாட் ப்ரிவென்ஷனுக்கு உதவுது. சரி, இந்த உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொசுவாஸ்டாட்டின் ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பான எல்டிஎலோட அளவை குறைக்குது, ரத்த நாளங்களில் அடைப்பு வராமல் பாதுகாக்குது. ஆஸ்பிரின் ரத்தம் கட்டியாகாமல் தடுக்க உதவுது, பிளேட்லெட்ஸ் ஒட்டி கொள்ளாமல் பார்த்துக்குது. குளோபிடோகிரால் பிளட் கிளாட் உருவாகும் அபாயத்தை குறைக்க உதவுது, பிளட் ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்க சப்போர்ட் பண்ணுது. இந்த 3ம் சேர்ந்து ஹார்ட்டுக்கு செல்லும் பிளட் சர்க்குலேஷனை சீராக வச்சுருக்குது. டாக்டர் இந்த கேப்சூலை எந்த மாதிரி பிரச்சனைக்கு பரிந்துரை பண்ணுறாங்கன்னா, இதய அடைப்பு அபாயம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, பக்கவாதம் வராமல் தடுக்கிறதுக்கு, அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இதயத்தில் ஸ்டென்ட் போட்ட பிறகு அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு, ரத்தம் கட்டியாகும் அபாயம் இருக்கிறவங்களுக்கு, இதய ரத்த ஓட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரையை டாக்டர் பரிந்துரை பண்ணுறாங்க. சரி, இந்த மாத்திரைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மருந்து மாத்திரைக்குமே சைடு எஃபெக்ட் இருக்குது. அந்த மாதிரி இதற்கும் காமனான சில சைடு எஃபெக்ட் இருக்குது. வயிற்று எரிச்சல், வயிற்று வலி, தலை சுற்றல், நாசியா, மசில் பெயின், ப்ளீடிங் இதெல்லாம் ஏற்படலாம். குறிப்பாக பிளாக் ஸ்டூல், அன்யூஸ்வலாக ப்ளீடிங் ஆகிறது, ரொம்ப கடுமையான மசில் பெயின் இந்த மாதிரி இருந்தால் உடனே போய் டாக்டரை பார்க்கணும். சரி, இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கணும்? தினமும் ஒரு முறை எடுத்துக்கலாம். உணவுடன் அல்லது உணவுக்கு பிறகு எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுது. அதே மாதிரி டெய்லி சேம் டைமில் எடுத்துக்கணும். கேப்சூலை முழுமையாக தண்ணீரோடு சேர்த்து விழுங்கணும். டோஸ் மிஸ் ஆனால் டபுள் டோஸ் அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக டாக்டர் எந்த அளவு எடுத்துக்க சொல்கிறாங்களோ அந்த அளவு ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரை ஒரு சாதாரண பெயின் கில்லர் மாத்திரையோ சத்து மாத்திரையோ கிடையாது. இது இதய பாதுகாப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெடிசின். இதை டாக்டரோட அறிவுறுத்தல் இல்லாமல் திடீர்னு ஸ்டாப் பண்ணவும் கூடாது. மருத்துவர் பரிந்துரையுடன் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். நீங்கள் மெடிசன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதாது, ஹெல்த்தியான டயட் மெயின்டைன் பண்ணணும், ரெகுலராக வாக்கிங் போகணும், ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணணும், ரெகுலராக ஹெல்த் செக்கப் பண்ணணும். இதெல்லாம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே மருத்துவரோட அறிவுறுத்தல் படி பயன்படுத்துங்க. எந்த மருந்து வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.